இது வாரியார் சுவாமிகள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். நான் புலவர் சண்முக வடிவேலு ஐயா அவர்களுடைய உரையிலிருந்து இதை கேட்டு தெரிஞ்சுட்டேன். சென்னையில் ஒரு பெரிய கோவில், பிரசித்தி பெற்ற கோவில். அதில் ஒரு முறை வாரியார் சுவாமிகளுடைய கதா காலட்சேபத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த கோவிலை சேர்ந்தவங்க. அதாவது வாரியார் சுவாமிகளுடைய அதே நேரம், அதே அந்த டைமிங் டியூரேஷன்ஸ், அதே அந்த டேஸில் கோவில் பெரிய கோவில் இல்லையா, இன்னொரு வளாகத்தில் இன்னொரு இடத்துல வேற ஒருத்தருடைய கதா காலட்சேபத்தையும் ஏற்பாடு பண்ணியிருந்திருக்காங்க. அதாவது வேணும்னு வாரியார் சுவாமிகள் அவருடைய மனதை நோகடிக்கணும்னே இது சில பேர் வேணும்னே பண்ணியிருக்காங்க. இது வாரியார் சுவாமிகளுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. முதல் நாள் வாரியார் சுவாமிகளுடைய காலாட்சேபத்தை கேட்கறதுக்கு நிறைய பேர் கூட்டமாக வந்திருக்காங்க. அடுத்த நாள்லேருந்து, 2வது நாள்லேருந்து பார்த்தா வரலை, எல்லாரும் அந்த பக்கம் போயிட்டாங்க காலாட்சேபம் கேட்கறதுக்கு. என்னடா இது இப்படி நடந்திருக்கே அப்படின்னு அப்போதான் சுவாமிகளுக்கு விஷயம் மெல்ல மெல்ல தெரிய வர ஆரம்பிக்கிறது. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க, தனித்தனியாக வச்சுட்டு போனால் ஜனங்க ரெண்டுத்தையுமே ரசிக்கலாமே, ஏன் இப்படி பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே வருத்தப்பட்டு இருக்காரு. மெல்ல மெல்ல இந்த விஷயம் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த நம்மளுடைய காமராஜர் ஐயாவுக்கு தெரிய ஆரம்பிச்சிடுது. அவர் என்ன பண்ணாரு, அப்படியா நம்ம விடக்கூடாது, நம்ம தினம் சாயங்காலம் போய் வாரியார் சுவாமிகளுடைய காலாட்சேபத்தை கேட்கணும்னு சொல்லிட்டு அவரும் அவருடைய தொண்டர்கள் சிஷ்யர்கள் எல்லாருமா சேர்ந்து தினம் கதை கேட்க வந்துடுறாங்க. காமராஜர் ஐயா வந்திருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்ச உடனே எல்லா கூட்டமும் வாரியார் சுவாமிகள் கிட்ட வர ஆரம்பிச்சிருது. நினைச்சே பார்க்க முடியல, அவ்வளோ கூட்டம். அந்த ஏற்பாடு பண்ணது மொத்தம் எத்தனை நாளோ, 1 வாரமோ 10 நாள், இந்த மாதிரி முழுக்க ஃபுல்லாக பெருங்கூட்டம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. அதாவது நம்ம யார் மனசையும் நோகடிக்கவே கூடாது இல்லையா. தனித்தனியாக வேற டேஸில் அரேஞ்ச் பண்ணிட்டு போனால் ஜனங்க இதையும் கேட்டு ரசிச்சுட்டு போகிறாங்க, அதையும் கேட்டு ரசிச்சுட்டு போவாங்க இல்லையா. அதுதான் சொல்கிறது, நாம் ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நடத்தி காட்டும்னு சொல்கிறது அதுதான். அவர் எவ்வளோ ஒரு அழகான தமிழில் ரொம்ப அழகாக வாரியார் சுவாமிகளுடைய காலாட்சேபம்லாம் நகைச்சுவை நிறைந்ததாகவும் இருக்கும். அவருடைய கதைகளை பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நிறைய பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க. எல்லா குழந்தைங்களுக்கெல்லாம் அவர் எப்போவுமே புஸ்தகம் பரிசு கொடுப்பார். சின்னதாக இந்த ஹேண்டி பேக்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நிறைய புஸ்தகத்தை வச்சுட்டு நடுவில் கேள்வி கேட்டு பதில் சொல்கிறவங்களுக்குலாம் அழகாக புஸ்தக பரிசெல்லாம் கொடுப்பாங்க. அது மாதிரி நல்லவங்களுடைய மனசு நோகிற மாதிரி நம்ம என்றைக்குமே நடந்துக்கக்கூடாது. இந்த ஒரு விஷயம் நான் தெரிஞ்சிருந்தேன், சரி அதை உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் வந்தேன். புலவர் சண்முக ஐயா வடிவேலு அவர்களுடைய உரையில் இருந்து தான் நான் இதை தெரிஞ்சுட்டேன். அவருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன்.